ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 102. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 102. பொருள் கற்க அழைத்தேனோ நாலு கவியார் போலே. பொருள் கற்க அழைத்தேனோ நாலு கவியார் போலே. அது யார்? அது நாலு கவியார். அவர் யாரை பொருள் கற்க அழைத்தார் பார்ப்போம். சம்பிரதாயத்திலே திருமங்கையாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டியாக அவதரித்தவர். அவருக்கு எத்தனையோ விருதங்கள் உண்டு. நீலன் என்பது அவருடைய இயற்பெயர். பகவான் வயலாளி மணவாளன் அவருக்கு கொடுத்த திருநாமம் கலியன் என்ற திருநாமம். ஆலிநாடன், அரட்டமுக்கி, அடையார் சீயம் என்றெல்லாம் பரகாலன் போன்று பல திருநாமங்களை பெற்றவர் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு உயர்ந்ததான இன்னொரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்திற்கு நாலுகவி பெருமாள் என்று அவரை கொண்டாடுவார்கள். நாலுகவி பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார். சமஸ்கிருதத்திலே சதுஷ்கவி பிரதானர் என்று அவருக்கு திருநாமம். சதுஷ்கவி பிரதானர் என்பது அவருக்கு சமஸ்கிருதத்தில் இந்த நாலுகவி பெருமாள் என்பதற்கு திருநாமம். திருமங்கையாழ்வாருக்கு நாமெல்லாம் மங்கள ஸ்லோகம் சொல்லுகிறோம் இல்லையா? ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரினே சதுஷ்கவி பிரதானாய சார்வபௌமாய மங்களம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த சதுஷ்கவி பிரதானர் என்றால் நாலு கவி. சது அப்படின்னா நாலு, சதுஷ்கவின்னா சதுர்கவி, நாலு கவி பெருமாள் என்று பேர். அது என்ன? அது நாலு கவி, நான்கு கவிகள் என்பது என்ன? ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என்று நான்கு விதமான கவிதைகள். கவிதைகள், பாடல்கள் இயற்றக்கூடியவர்கள் இந்த நான்கு விதமான பாடல்களை சொல்லுவார்கள், கவிதைகளை சொல்லுவார்கள். ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என்று நான்கு கவி. என்ன அது நாலு கவி பார்ப்போம். ஆசுகவி, ஆசுகவி என்றால் எதிரில் இருக்கக்கூடிய மற்றவர் சொல்லும் ஆசுகள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கிரகித்து உடனேயே பாட்டு எழுதுதல். உடனேயே பாட்டு எழுதுதல். அப்ப எதிரில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன, கவி என்ன, ஒரு இயற்கை வர்ணனை, எதை சொல்லுகிறார்கள், எதை மனசுல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கிரகித்து கொண்டு அப்பொழுதே அதனை கவிதையாக எழுதுவது, உடனே எழுதுவது. அதுக்கு ஆசுகவி அப்படின்னு பேர். அடுத்தது மதுரகவி. மதுரகவி, ஆழ்வார்களுக்குள்ளே ஒரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார்னு கொண்டாடுறோம் இல்லையா? ரொம்ப மதுரமாக கவி பாடுதல் அப்படின்னா என்ன? காதுக்கு இனிமையா இருக்கணும், அதே சமயத்துல கருத்தும் இனிமையா இருக்கணும். வெறுமனே காதுக்கு மட்டும் இனிமையாக இருந்து கருத்து கசாமுசான்னு இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப காதுக்கும் கருத்துக்கும் மதுரமாக இனிமையாக கவிதை எழுதக்கூடியதை மதுரகவி, மதுரகவி என்று சொல்லுவார்கள். அடுத்தது சித்திரக்கவி. சித்திரக்கவின்னு சொல்றோம் இல்லையா? சித்திரக்கவி. அது என்னது சித்திரக்கவி என்று சொன்னால், ஓவியத்துக்குள்ளே இந்த கவிதையை உள்ளடக்கிவிடக்கூடிய அளவுக்கு பாடுகிற திறமை இருந்தா அதுக்கு சித்திரக்கவின்னு பேர். ஒரு ஓவியம், ஒரு ஓவியத்தை வரைஞ்சோம்னா அந்த ஓவியத்துக்குள்ள இந்த கவிதையை கொண்டு போய் சேர்த்து விடலாம், அப்படியே பதிச்சு விடலாம் உள்ள. அப்ப அதை உள்ளடக்கி பாடப்படக்கூடிய அந்த கவிதைக்கு
சித்திரக்கவி என்று பெயர். எல்லாருக்கும் தெரியும், திருமங்கை ஆழ்வார் திருவெழுக்கூற்றிருக்கை என்று அழகாக ரதபந்தனம் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தேர் இருக்கு இல்லையா, அந்த தேருக்கே அதை ரதபந்தனமாகவே அதில் அப்படியே ஒரு தேர்னா எப்படி இருக்கும், அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கும் இல்லையா, 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 அப்படி தேர்ன்றது ஒரு பக்கமா படி ஏறி அது ஒரு இடத்த அடைஞ்ச உடனே திருப்பி கீழே இறங்கும் இல்லையா. அப்படிதான் திருவெழுக்கூற்றிருக்கை என்று உயர்ந்த ஒரு ரத பந்தனமாகவே அற்புதமாக கவிதை இயற்றியிருக்கிறார். அது சித்திரக்கவி. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பேர் உந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈந்தனை. அதுல பாருங்க 1 2 1 இருக்கு. ஒரு முறை இருசுடர் மீதின் இலியங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய என்று 1 2 3 2 1 ஒரு சிலை ஒன்றி அப்படின்னு மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலோடு மானுயிரிலங்கு மார்பினின் திரும்பி 1 2 3 போனா திருப்பி இருபிறப்பு ஒரு மானாகி என்று அப்போ 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 என்று நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேழத்து எந்தையை அப்படின்னு சொல்லுமா போல இது சித்திரக்கவின்னு சொல்லுவார்கள். எடுத்து பாருங்க, அந்த இடத்துல படமே வரைந்து வைத்திருப்பார்கள். அது சித்திரக்கவி. அடுத்தது வித்தார கவி என்று சொல்லுவார்கள். வித்தார கவின்னா ஏதோ விஸ்தாரமா எழுதுற கவி அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. மெய்யை பொய்யாக்கி எழுதுதல், பொய்யை மெய்யாக்கி எழுதுதல். அப்ப மெய்ய பொய், உண்மையை பொய்யாக்கணும், பொய்ய உண்மையாக்கணும். திருமங்கையாழ்வார் இப்படியும் கவிதை எழுதுவதிலே சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர். அதாவது ராவணனிடத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்கள் அவர்களெல்லாம் தடம்பொங்க தங்கோன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அவர்கள் தாயில இருந்து அவர்கள் நிலையில இருந்து எழுதுறார். அதெல்லாம் உயர்ந்த கவிதை நடைகள். அப்ப 4 விதமான கவிதைகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி என்று இந்த 4 கவிதைகளிலே பாண்டித்யம் இருந்தவர்தான் இவருக்கு நாலுகவி பெருமாள் என்றே பேர். இவருடைய இந்த பெருமையை சொல்லிக் கொண்டுதான் நாலுகவி பெருமாள் வந்தார் என்று எல்லாரும் இவருக்கு விருதம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். சிதம்பரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பதான் பக்கத்துல சீர்காழி, திருக்காழி சீராம விண்ணகரம்னு அந்த ஊருக்கு பேர். அங்கதான் திருஞான சம்பந்தர் இருக்கார். அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்கள் திருஞான சம்பந்தருடைய சிஷ்யர்கள் எல்லாம் இதை ஒத்துக்கல. உம்மை எப்படி நாலுகவி பெருமாள்னு சொல்லலாம் என்று சொல்லி அவருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் போட்டி ஏற்பட்டது. திருஞான சம்பந்தரை குறித்து அங்க இருக்கக்கூடிய அவர் முன்னாலே அந்த போட்டியிலே சீர்காழியில இருக்கக்கூடிய தாடாளன் என்ற திருவிக்கிரமன் எம்பெருமான் அவனை குறித்து பாடலை பாடினார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி என்று தொடங்கக்கூடிய பாடல்களை பாடினார். திருஞான சம்பந்தர் என்னதான் இருந்தாலும் இருவருமே கவிஞர்கள் இல்லையா, இவருடைய அந்த கவிதை சாதுரியத்தை பாராட்டி இவருக்கு தன் கையில இருக்கக்கூடிய வேலையே கொடுத்துட்டார். அதுதான் இன்னைக்கும் அனைத்த வேலும் அப்படின்னு. அந்த வேல் ஞானசம்பந்தர் கொடுத்த வேல். திருமங்கை ஆழ்வாருக்கு இன்னைக்கும் திருவாலி திருநகரை போனீங்கன்னா கையில வேலோட தான் இருப்பார் திருமங்கை ஆழ்வார். அதுல கடைசியில அவரே தன்னை பத்தி சொல்லிக்கிறார் பாருங்கோ. அங்கமல தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வேல் மங்கை வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன என்றுதான் தனக்கு இருக்கக்கூடிய விருதங்களை அவரே அழகாக சொல்லிக் கொள்ளக்கூடிய பாசுரங்கள். இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அதுப்போ நாலுகவியார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வாரை பத்தி சொன்னோம். அவர் யாரை பொருள் கற்க அழைத்தார்? திருமங்கை ஆழ்வாருக்கே ஏற்றம் வடக்கிலே இமாச்சலத்திலே அங்க திருப்பிரிதி என்ற திவ்ய தேசம் தொடங்கி
தெற்குல இருக்கக்கூடிய திவ்ய தேசம் வரையில விடாம அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் சென்று மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார். அவர் அப்படி வரும்பொழுது திருக்கண்ணமங்கை என்று அற்புதமான திவ்ய தேசம். திருக்கண்ணமங்கை அப்படின்னா கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள் என்று பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு சொல்லுவார்கள். திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், கண்ணன் கபித்தலம், திருக்கோவலூர், இந்த 5 கஷேத்திரங்களுக்கு பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு பேர். அதுல ஒரு கஷேத்திரத்திற்கு திருக்கண்ணமங்கை என்று பேர். அங்க பெருமாள் பத்தராவி பெருமாள், பக்தவத்சல பெருமாள். ஆழ்வாரே அந்த பெருமாளை பெரும்புறக்கடல் என்று அழைக்கிறார். கண்ணமங்கை நாயகி தாயார், உற்சவராக அபிஷேகவல்லி தாயார் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கண்ணமங்கை என்ற உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த இடத்துல ஒரு ஆச்சாரியன் திருக்கண்ணமங்கை ஆண்டான், அவருடைய அவதார ஸ்தலம் அதுதான். இந்த க்ஷேத்திரத்துக்கு சப்த அமிர்த க்ஷேத்திரம் என்று பெயர். சப்த அமிர்த க்ஷேத்திரம் என்று பெயர். 7 வகையான விஷயங்களிலே மிகவும் மேம்பட்டது. அங்க இருக்கக்கூடிய விமானம், மண்டபம், ஆரண்யம், க்ஷேத்திரம், தீர்த்தம், அங்க ஓடக்கூடிய ஆறு, இந்த நகரம், 7 விஷயங்களிலுமே மிகவும் உயர்ந்ததானபடியால் அதற்கு சப்த அமிர்த க்ஷேத்திரம் என்று பெயர். திருமங்கை ஆழ்வார் அங்க போனார், அந்த பெருமாளை அனுபவிச்சார். விடாம பாட்டு முழுக்க கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே, கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே என்று விடாம பாடல்தோறும் சொன்னார். பெரும்புறக் கடலை அடலேற்றினை, பெண்ணை யானை, எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை, முத்தின் திரள் கோவையை, பத்தராவியை, நித்திலத் தொத்தினை, அரும்பினை, அலரை, அடியேன் மனத்தாசையை, அமுதம் பொதியின் சுவை, கரும்பினை, கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. எத்தனை பெயர்கள் அழைக்கிறார் பாருங்க. பெருமாளை இப்படி அழைக்கிறார். அவ்வளவு இனிமையானவன், போக்கியமானவன் பகவானுடைய பெருமைகளை சொல்லி பாசுரங்களை பாடுகிறார். ரொம்ப மதுர கவின்னு சொல்லலாம். இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப இனிமையான கவிகளாக பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி பாடும் பொழுது 9வது பாட்டுல பாடுறார். பண்ணினை, பண்ணில் நின்றதோர் பான்மையை, பாலுள் நெய்யினை, மால் உருவாய் நின்ற விண்ணினை, விளங்கும் சுடர் சோதியை, வேள்வியை, விளக்கின் ஒளி தன்னை, மண்ணினை, மலையை, அலை நீரினை, மாலை, மாமதியை, மறையோர் தங்கள் கண்ணினை, கண்களாரளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. எப்படி பாடுறார் பாருங்க. ஒரு வார்த்தையும் பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான வியாக்கியானம் செய்திருக்கிறார். அப்ப எத்தனை விழிச்சொற்களால பகவானை அழைக்கிறார். அப்படி பாடி முடிக்கிறார். கடைசி பலஸ்ருதியான பாடல் வந்தது. கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலிகன்றி உரை செய்த வண்ண ஒன் தமிழ் 9 ஒன்றிவை வல்லராய் உரைப்பார், மதி தமிழ் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர், மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று பாடுகிறார். கடைசி பாட்டு அழகான பாட்டா சொல்றார். கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று இத்தனை பாட்டு 9 பாட்டு கண்ணமங்கையுள்ளே இப்படி பெருமானை கண்டுகொண்டேன் என்று காதலால் மிகவும் அன்போடு கலிகன்றி உரை செய்த, கலிகன்றின்னா திருமங்கை ஆழ்வார், அவர் பாடிய வண்ண ஒன் தமிழ் 9 அவர் அழகா சொல்றார். வண்ண ஒன் தமிழ், வண்ணம் ஒன் தமிழ்னா இசையை உடைத்தாய் அழகியதான தமிழ்ப்பாக்கள், இசையை உடைத்தான அழகியதான தமிழ்ப்பாக்கள், அதனை 9 1 இவை வல்லராய் உரைப்பார். 9 பாட்டு, இது பலஸ்ருதியானது. இதை உரைப்பவர்கள் மதி தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர். என்ன சொல்றார்? சொர்க்கத்துக்கு போவார்கள், சொர்க்கத்துக்கு போய் தேவர்களோடு கூடி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். சுவாமி, பகவானை குறித்து இவ்வளவு தூரம் பாட்டை பாடிட்டு ஆதரத்தோட பாடியிருக்கிறார்.
கடைசியில இதற்கு பலஸ்ருதியாக சொர்க்கத்துக்கு போய் இந்திரன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு போவார்கள், விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு கேட்டா பெருமாளே இப்படி யோசிக்கிறார். என்ன இவர் ஏதோ தெய்வ விண்ணவர் விண்ணில் அப்படின்னு ஏதோ சொர்க்கத்தை பத்தி சொல்றாரோ அப்படின்னு பெருமாள் பார்க்க, அப்போ எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க திருமங்கை ஆழ்வார். மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ண, உனக்கு உண்மையான பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசையா? எது பலம், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்ற உண்மையான கருத்து இன்னது அப்படின்னு உனக்கு தெரிந்து கொள்ள வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ண, அழகான பாஞ்சஜன்யத்தை, ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்தை கையிலே தரித்திருக்கக்கூடிய கண்ணனே, நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம், உனக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தால் கற்கலாம். கவியின் பொருள்தானே, இந்த நாலுகவி பெருமாள்னு எனக்கு பேர். இப்ப நான் பாடின பாடலினுடைய உண்மையான கருத்து என்ன என்று உனக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால், யாரை பார்த்து சொல்றாரு பாருங்கோ, பெருமாளை பார்த்து. திருக்கண்ணமங்கையில இருக்கக்கூடிய பெரும்புறக்கடல் பக்தவத்சல பெருமாள் பத்தராவி பெருமாளை பார்த்து, நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம், உனக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தால் கற்கலாம், நீயும் வந்து கத்துக்கோ. யாரிடத்துல? கவியின் பொருள்தானே, கவியின் பொருள்தானேன்னா இந்த கவிஞனான நான், திருமங்கையாழ்வாரான நான் பாடிய, கலிகன்றி பாடிய இந்த பாடலின் உண்மையான பொருளை வா என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரே, அதைத்தான் இந்த இடத்திலே பொருள் கற்க அழைத்தேனோ, உனக்கு உண்மையான பொருள் தெரிஞ்சுக்கணும்னா வந்து கத்துக்கோ என்று அழைத்தார் இல்லையா? அந்த இடத்துல வியாக்கியானத்துல எழுதுறார் பெரியவாச்சான் பிள்ளை, ஸ்வத சர்வஜன் என்று இருமாந்திருந்தால் போதாது. ஸ்வத சர்வஜன்னா என்ன? தானே தனக்கு எல்லாம் அறிந்தவன். ஸ்வதஹா சர்வஜன், யாரோ சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பகவானுக்கு தானே அனைத்து ஞானமும் பெற்றவன், அனைத்தும் அறிந்தவன் அப்படின்னு நீ கர்வத்தோட உட்கார்ந்து இருக்காத. என் பாடே அதிகரிக்கில் அறியலாம், என்கிட்ட வந்து கத்துக்கணுமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காராத. பெருமாளை பார்த்து சொல்றார், எனக்கு எல்லாம் தெரியும்னு உட்கார்ந்து இருக்காத, வா என்கிட்ட கத்துக்கணும்னா வந்து கத்துக்கொள் அப்படின்னு கேட்கிறார். பிரியவாச்சான் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம், இப்படி கேட்கலாமா பெருமாளை பார்த்து அப்படின்னு கேட்டு அவரே பதில் சொல்றார். ஒரு வசிஷ்டன் பாடே சாந்தீபினி பாடே தாழ நின்று அதிகரிக்க கடவ அவனுக்கு திருமங்கையாழ்வார் பாடே அதிகரிக்கை தாழ்வோ. ஏன் சுவாமி, ஏன் உங்க பெருமாள் ராமனா வசிஷ்டர் இடத்துல போய் கத்துக்கலையா? கிருஷ்ணராக சாந்தீபினி இடத்துல கத்துக்கலையா? அவர் என்ன திருமங்கை ஆழ்வார் போல ஒரு உயர்ந்த நாலுகவி பெருமாள், அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு அவருக்கு என்ன கூசுகிறதா, என்ன குறைஞ்சு போயிடுவாரா அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை பகவானை பார்த்து சொல்லுகிறார். இங்கதான் பெருமாள் திரும்ப பதில் சொன்னார். கத்துக்கணும்னு ஆசைதான் திருமங்கை ஆழ்வாரே, ஆனா இப்ப நான் அர்ச்சாவதாரத்துல இருக்கிறேன் சிலாரூபமாக, அதனால இப்பொழுது வேண்டாம், அடுத்த ஜன்மத்திலே இன்னொரு பிறவி இதற்காக பிறப்போம் இருவரும் அப்படின்னு சொல்லி, அந்த திருமங்கை ஆழ்வாரே கார்த்திகையில் கார்த்திகை நாள் இல்லையா, அவர்தான் நம்பிள்ளை நம்பூர் வரதாச்சாரியார் என்று ஆச்சாரியராக அவதரிக்கிறார். அதே போல திருக்கண்ணமங்கையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணந்தன கண்ணந்தன பெருமாள், அந்த பெருமாள் ஆவணியில் உரோகினினால் பெரிய வாச்சான் பிள்ளையாக அவதரிக்கிறார். நம்பிள்ளை என்பவர் ஆச்சாரியன், பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய சிஷ்யராக கற்றுக்கொண்டார் அப்படின்னு சரித்திரம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப திருமங்கை ஆழ்வார் கார்த்திகையில் கார்த்திகை நாள் நம்பிள்ளையாக தானே அவதரிக்க, அதே திருக்கண்ணமங்கை அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பத்தராவி பெருமாள் கண்ணன் ஆவணியில் உரோகினினால் பெரிய வாச்சான் பிள்ளையாக பரமகாருணிகரான வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்து நம்பிள்ளை இடத்திலே சிஷ்யராக காலக்ஷேபம் செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அதைத்தான் இந்த இடத்திலே பெருமாளையே தன்னிடத்துல வந்து காலக்ஷேபம் கேட்டுக்கொள் அப்படிங்கிற ஒரு வீருடைமை, அந்த வீருடைமை கலியன் நாலுகவி பெருமாளான திருமங்கையாழ்வாரை தவிர வேறு யாருக்கு இருக்கும் என்றுதான் இந்த வார்த்தையிலே திருவல்லிக்கேணி அம்மாள் கூறுகிறாள். பொருள் கற்க அழைத்தேனோ நாலு கவியார் போலே. அடுத்தது 103வது வாக்கியம். அந்தாதி பாடவல்லேனோ அழகிய மணவாளரைப் போலே.
அந்தாதி பாட வல்லேனோ அழகிய மணவாளரை போலே. பொறுத்திருந்து அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பத்தராவி பெருமாள் பக்தவத்சல பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.